மைக்க பார்த்தா போதும் சீமானவர்கள் விஜய் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைக்க காரணம் என்னன்னு தெரியுமா? நான் என்னுடைய உச்சத்தை விட்டு நான் அவ்வளவு வருமானத்தை விட்டு வானுவ வீட்டு வாசல எவன்டா நின்னா? உன் வாட்ச்மேன் கூட நிக்கலையடா. விஜய் மீது கடுமையான விமர்சனம் வைக்கிறனால சீமானுக்கு என்ன லாபம்? தம்பி பேசுறாப்புல பாருங்க, சாத்தியமில்லாததை நாங்கள் பேச மாட்டோம். எதை பேசுவ? சீமானோட இந்த செயல்பாடுகள் எல்லாமே உங்க வாழ்க்கையும் பாதிக்கும், என் வாழ்க்கையும் பாதிக்கும், தமிழக மக்களோட வாழ்க்கையை பாதிக்கும். எப்படின்னு தெரியுமா? கேக்குறதுக்கு பதில் சொல்லு. ஒப்பனை அளித்த உடனே அரியணை ஏற்கிறியா? வீடியோ பார்க்கும் நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் என் அன்புகள் அந்த வணக்கங்கள். நான் உங்கள் நண்பன் தனி ஒருவன் விகேஎஸ் பாடி. நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மைக்க பார்த்தாலே சீமான் அவர்கள் விஜய் மீதான விமர்சனங்களை கடுமையா இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னு அவர்கிட்ட கேட்டோம்னா, இது கொள்கை இல்லாத கூட்டம், கொள்கை இல்லாம எப்படி ஒரு அரசியல் கட்சி இருக்கும், அதனாலதான் விமர்சிக்கிறோம் அப்படின்னு சீமான் அவர்கள் சொல்றாரு. அவங்க கொள்கை இல்லாத கூட்டமாவே இருந்துட்டு போட்டும், அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்களும் தான் கட்சி ஆரம்பிச்ச போது பெரியார் கொள்கை தலைவர் நீங்க, பெரியார் என் தாத்தா என் பாட்டை என் பக்கத்து வீட்டுக்காரா அப்படின்னு பெரியாரை தூக்கி வச்சு கொண்டாடுனீங்க. இன்னைக்கு பெரியார் வந்து வேறுபட்டு நிக்கிறீங்க. ஏன் இன்னைக்கு எங்களுக்கு பெரியாருக்கும் பெரிய முரண்பாடுகள் இருக்குன்னு சொல்றீங்க? ஏங்க இப்ப எப்படிங்க அறிவு வந்துச்சு அப்படின்னு கேட்டோம்னா, நாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு தெரிஞ்சுக்க பெரியார் எங்களுடைய கருத்துல இருந்து வேறுபட்டு இருக்கார், அதனால நாங்க அவர்கிட்ட வந்து வேறுபட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க. கேக்குறீங்க, அன்னைக்கு தெளிவில்ல, அன்னைக்கு படிக்கல, இன்னைக்கு தெளிவு வந்துருச்சு எதுக்குறேன். அப்ப நீங்களே உங்க கொள்கை தலைவரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு, நீங்க உங்க தாத்தன் பாட்டன் முப்பாட்டம் சொன்ன பெரியாரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 10 வருஷ காலம் ஆயிருக்கு. நீங்களே கொஞ்சம் கொஞ்சமா தான் உங்களுடைய தப்புகளை சரி பண்ணிட்டே வரீங்க. அவங்க இப்பதானே வந்திருக்காங்க, 1.5 வருஷம் நாங்க வந்து கட்சி ஆரம்பிச்சு. விஜய் 2 அசம்பிளி எலெக்ஷன் ஜெயிச்சுட்டாரா? மக்களுக்கு ஊழல் ஆட்சி கொடுத்துட்டாரா? மக்களோட வரிப்பணத்தை சொல்லிட்டாரா? இல்ல கொடுங்கோல் ஆட்சி நடத்திட்டாரா? எதுக்கு அவர் மீதான இவ்வளவு கடுமையான விமர்சனங்கள்? நீங்க இதே தப்பு தான் பண்ணீங்க 2006 மறைந்த ஐயா விஜயகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வந்தப்ப. அப்படியே கடுமையான விமர்சனம் முன் வச்சீங்க. கிங்கா கிங் மேக்கரா அப்படின்னு கேட்கிறாரு. நான் கிங்கா கிங் மேக்கரான்னு. அவர் கிங்கும் இல்ல கிங் மேக்கரும் இல்ல, அவர் ஒரு ஜோக்கர். அவரு ஐயா விஜயகாந்த் கிங் மேக்கர் கிடையாது, அவர் ஒரு ஜோக்கர். ஐயா நல்ல கால் கட்டவன் முடிக்க ஈடாகுவான விஜயகாந்த் எப்போதுமே தண்ணியில இருக்கிறவன் கேப்டன் கிடையாது அப்படின்னு இதை விட தரம் தாழ்ந்த விமர்சனங்களை நீங்க விஜயகாந்த் வச்சிருக்கீங்க. ஆனா அதே விஜயகாந்த் அவர்கள் 2011 மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவோட கூட்டணியில ஏடிஎம்கே கூட கூட்டணி அமைச்சு தேர்தலை சந்திச்சப்ப அந்த ஏடிஎம்கே கூட்டணிக்கு ஆதரவாக நீங்க பிரச்சாரம் பண்ணீங்க. அன்னைக்கு விஜயகாந்த் அவர்கள் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சாரு. அதே 2016 ஆளுங்கட்சியை விட்டு தனியா வந்து மக்கள் நல கூட்டணி ஒன்று அமைச்சு ஆளுங்கட்சியை எதிர்த்து போட்டியிட்ட மக்கள் நல கூட்டணியில விஜயகாந்த் இருந்தப்ப இதை விட கேவலமா விமர்சனம் பண்ணீங்க. அப்ப திரும்பவும் விஜய் அவர்களும் கெட்டவரா தெரிஞ்சாரு. இப்ப விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் விஜயகாந்த் உங்க மனசுல மாமனிதரா மாறிட்டாரு. என்ன வாயிங்க உங்க வாய்? விஜயகாந்த பாத்துக்க, மனசுல இருந்து பேசுவாப்ல, மக்களின் மொழியிலே பேசுவாரு. இப்ப விஜய் சீமான், இந்த சீமான் அவர்கள் வந்து விஜய் மீது கடுமையான விமர்சனம் முன்வைக்கிறதால சீமானுக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லாபம் இருக்கு. திராவிட கட்சிகளை ஒழிப்போம், இது தமிழ் மண், தமிழ் தேசியத்தை வளர்ப்போம், தமிழ் மண்ணை விட்டு திராவிட கட்சி எல்லாம் துரத்தணும், இதுதான் உங்களோட முதல் கொள்கை. அந்த கொள்கையை மறந்துட்டு நீங்க திராவிட கட்சிக்கு கைக்குலியா மாதிரி கரன்சி பாத்துக்கிட்டு இருக்கீங்களே, எப்ப எங்க போச்சு உங்க கொள்கை? இதுதான் உங்க தமிழ் தேசியமா? கடந்த தேர்தலில் சீமானோட ஓட்டு 8%. இந்த 8% ஓட்டு எப்படி வந்துச்சு? தமிழ் தேசியவாதிகள், தமிழ் தேசியத்தை விரும்பக்கூடிய உங்கள் தம்பிகள். அண்ணன் இருக்காரு, அவர் தமிழ் தேசியத்தை தூக்கி நிப்பாட்டுவாரு, மக்கள்கிட்ட தமிழ் தேசியத்தை கொண்டு போய் நிப்பாட்டுவாரு, தமிழ் மண்ணை தமிழ் தேசியத்துக்கு மீட்டு கொடுப்பாரு நம்பிக்கையில உங்களுக்கு போட்ட 8% ஓட்டை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு தொகுதியிலும் பேரம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதுதான் உங்க தமிழ் தேசிய கொள்கையா? இது 10 தொகுதிக்கு ஒரு ஸ்பான்சரு, மறைமுக தேர்தல் ஆதரவு, திமுக இருந்து மறைமுக தேர்தல் ஆதரவு. இதுக்காக தான் நீங்க சபை சந்திச்சுட்டு வந்தீங்க. உங்க பின்னாடி இருக்க தமிழ் தேசிய நம்பி இருக்க தம்பிகள் நினைச்சு பாத்தீங்கன்னா, அந்த தம்பிகள் உங்க பின்னாடி கிட்ட 35 லட்சம் தமிழ் தேசிய தம்பிகள் நிக்கிறாங்களே, அவங்க நினைச்சாதாங்க எங்களுக்கு கவலையா இருக்கு. நீங்க உண்மையான தமிழ் தேசியவாதியா இருந்தீங்கன்னா, உங்க உடம்புல தமிழ் தேசியம் தான் உயிரா ஓடுது அப்படின்னா உங்களோட செயல்பாடு எப்படி இருக்கணும்? திராவிட கட்சிகளை தமிழ் மண்ணு ஒழிக்கிறது உங்க செயல்பாடு இருக்கணும். விஜய் கூட கூட்டணிக்கு வராரு வரல, அவங்கள்ட்ட கொள்கை இருக்கு இல்ல, தம்பி நீ அந்த பக்கம் விளையாடுற, அண்ணா இந்த பக்கம் விளையாடுற, இந்த திராவிட கட்சிகளை தமிழ் மண்ணை விட்டு விரட்டி துரத்தணும்டா. 70 வருஷமா ஊழல் நிறைஞ்சு தமிழ் மண்ணிலே ஊறி போய் மக்களை சொல்லிக்கிட்டு இருக்க திராவிட கட்சிகளை முதல்ல துரத்தணும்டா. அப்போ நம்ம சண்டை போட்டுக்கோம். அதெல்லாம் உங்க நோக்கமா இருக்கணும், அதெல்லாம் உங்க தமிழ் தேசிய கொள்கையா இருக்கணும். அதை விட்டு நேத்து வந்த விஜய் அவர்களை போட்டு கடுமையா விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆளும் திமுக அரசு மேல விமர்சனத்தை அப்படியே குறைச்சிட்டீங்க. இதுதான் உங்க தமிழ் தேசிய கொள்கையா? சரி, சீமான் விஜய் அடிச்சுக்கிட்டு கிடக்கட்டும், அவங்க பிரச்சனை இல்ல. நான் எங்க பாதிக்கப்பட போறேன், நீ எங்க பாதிக்கப்பட போற, தமிழக மக்கள் எப்படி பாதிக்கப்பட போறான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா தமிழக மக்களும் பாதிக்கப்படுவாங்க. சீமான் அடிக்கிற ஒரு கூத்து யாருக்காக? அவர் கட்சியை வளர்க்கறதுக்காகவா, இல்ல விஜய் கட்சி வளர்ந்துட கூடாதுக்காகவா? மக்கள் திராவிட கட்சிகளுக்கு ஓட்டே போடக்கூடாது முடிவுல இருந்தாலும் இவர் அடிக்கிற கூத்துல இவர் அண்ணாடி அவனை திட்டுறான், அவன் எவனையே துட்டுறீங்க, எவன் சரியானு தெரியல அப்படின்னு மக்களை குழப்பி மீண்டும் திமுக ஆட்சியில உட்கார வைக்கிறதுக்கான மறைமுக ஆதரவாகத்தான் சீமான் அவர்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. எப்போதுமே ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒரு கட்சி வந்தாலும், புதுசா ஒரு கட்சி வந்தாலும் அந்த கட்சி மீதான மட்டும் விமர்சனம் வச்சு ஆளுங்கட்சியிலிருந்து தனிப்பட்ட லாபம் அடையறதான் சீமானோடைய முதல் கொள்கை, முதல் நோக்கமா இருந்திருக்கு. அதை கடந்த காலங்கள் நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும்.
அதே தான் அண்ணன் சீமான் அவர்கள் இந்த முறையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. எப்படியாச்சும் இந்த திருட்டு திராவிட கட்சியை கொண்டு வந்து ஆட்சியில உட்கார வச்சிடணும், அடுத்த 4 வருஷத்துக்கு அண்ணன் திட்டுவார். அப்ப அண்ணன் கடுமையா விமர்சிப்பாரு. அண்ணா நான் இருக்கிற ஞாபகம் வச்சுக்கோன்றதுக்காக தொடர்ந்து 4 வருஷம் கடுமையான விமர்சனங்களை ஆளுங்கட்சி மேல வைப்பாரு. அப்படியே தேர்தல் வரும்போது அதை குறைச்சிடுவாரு. திமுக எந்த கட்சி ஆளுங்கட்சியா இருக்கோ அந்த கட்சியோட ஆதரவு பெறுவாரு. அவருடைய தனிப்பட்ட லாபத்தை மட்டும் பாத்துக்குவாரு. இதற்காகத்தான் அண்ணன் சீமான் அவர்கள் கட்சி நடத்துறாரு. அவர் கட்சி நடத்துற மக்களுக்காக அப்படின்னா அவரோட நோக்கம் என்னவா இருக்கணும்? தமிழ் தேசிய மக்களை கொண்டு போய் சேர்க்கறத நோக்கமா இருக்கணும். தமிழ் மண்ணில் தமிழ் தேசியத்தை எப்படி வளர்க்கணுன்றதா அவர் நோக்கமா இருக்கணும். மக்களுக்காக ஆட்சி நடத்த ஒரு ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறவன் மக்களுக்காக கட்சி நடத்தவங்க போய் ஆடு மாடுக்கு மரங்களுக்கு மாநாடு போட்டு யாராச்சும் இருப்பாங்க. எந்த முட்டா பேலாவது இதை பண்ணுவானா? பொதுக்கூட்டம் போட்டோமா, மாநாடு நடத்தணுமா, மக்களுக்கு தமிழ் தேசியம் என்னன்ற சொல்லி கொடுக்கணும், மக்களுக்கு தமிழ் தேசியத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் முயற்சி பண்ணணும். நான் ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ணுவேன், தமிழ் தேசிய ஆட்சி எப்படி இருக்கும் அப்படின்றது நடைமுறைக்கு சாத்தியமா பேசணும். ஆக மொத்தம் ஒவ்வொரு தேர்தலையும் அண்ணன் சீமான் அவர்கள் அவர் கட்சி ஜெயிக்கணுன்றதுக்காக அவர் வேலை செய்யல. எந்த கட்சி ஆதரவு அதிகமா இருக்கோ அந்த கட்சி ஜெயிக்கணும், அந்த கட்சிக்கு இவர் ஆதரவா இருந்து இவருடைய தனிப்பட்ட லாபங்களை பெறுறதுக்காக மட்டும்தான் இது வரைக்கும் அவர் தேர்தலை சந்திச்சுட்டு வர்றாரு. ஆனா ஒண்ணு மக்களே, திரும்ப இந்த திருட்டு திராவிட கட்சி ஆட்சிக்கு வந்துருச்சு அப்படின்னா உங்களை எங்களை யாரையுமே காப்பாற்ற முடியாது. எந்த கடவுள் வந்தாலும் காப்பாற்ற முடியாது. இந்த மகளிர் கொடுக்க 1000 ரூபாய் உதவித்தொகை, அடுத்த எலெக்ஷன் 2000 சொல்லுவாங்க. அதையுமே ஆட்சிக்கு வந்துட்டா 3 மாசத்துக்கு கொடுக்க மாட்டாங்க, நிப்பாட்டிடுவாங்க. விலைவாசி எல்லாம் ஏறிடும். எவ்வளவு திட்ட முடியுமோ அவ்வளவு திட்டுவாங்க. ஏன்னா அடுத்த 5 வருஷம் அவங்களுக்கு ஜாக்பாட். அதுக்கப்புறம் ஆட்சி இருக்குமெல்லாம் தெரியாது. ஆனா அடுத்த 5 வருஷம் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அது அவங்க ஜாக்பாட். எவ்வளவு திருடணுமோ அவ்வளவு திருடுவாங்க, எவ்வளவு ஊழல் பண்ணுவோம் அவ்வளவு ஊழல் பண்ணுவாங்க. இப்பயே கோயில் உண்டியல் வரைக்கும் ஊழல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. மக்கள் நீங்க தான் இதை தெளிவா புரிஞ்சுக்கணும். இங்க நடக்கக்கூடிய அரசியல் என்ன, இந்த அரசியல் செயல்பாடு எப்படி இருக்கு, இந்த அரசியல் எவ்வளவு கேவலமா இருக்கு, இதுல நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், இந்த ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு கிடைக்கக்கூடிய உண்மைகள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து அரசியல் சம்பந்தமான வீடியோக்கள் நிறைய போடுவோம். அந்த காணொலி மூலியமாக நீங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.